புலன் விசாரணையில் ஒரு நாளும் ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து விஜயகாந்த் சார் பாட்டு இல்லைன்னுமா, ஒருத்தருக்கு ஹீரோயின் இல்லைன்னுமா, ஒருத்தர் செந்தில் வேறு அதில் எனக்கு போட்டாங்க. செந்தில் 40 நாள் நடிச்சிருக்காரு. ஓகே. என்னால் அவருக்கு சீனே எடுக்க முடியாது. விஜயகாந்த் சாரோட வந்து வரா மாதிரியே அவருக்கு ஒரு சீன் கூட அதில் இருக்காது. இப்போ இந்த வீடு இது டே எஃபெக்டில் வந்து காமிச்சா வேற மாதிரி இருக்கும், இது நைட் எஃபெக்டில் காமிச்சா வேற மாதிரி இருக்கும். ஆனால் நான் லைட் பண்ணால் வேற மாதிரி இருக்கும். நான் லைட்னா என்னோட யூனிட் லைட் பண்ணால் வேற மாதிரி இருக்கும். அப்போ எதை காமிக்கணும், அந்த வீடு எது மாதிரி வந்து இது காமிக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது உனக்கு தெரியாது, நீ ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். ஒரு சீனாக இருக்குது, துண்டு துண்டாக இருக்குது, ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லை, சாங்கு இல்லை. விஜயகாந்த் வேறு ஒரு பொண்ணு, விஜயகாந்த் பொண்ணை வேறு கொண்டுடுறாங்க, விஜயகாந்த் பொண்ணையே காப்பாற்ற முடியாது, என்ன காப்பாற்ற போகிறாரு. இது மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்து. ஆனால் படம் வந்து அந்த வெற்றி வந்து எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுச்சு. நிறைய வந்து ஃபாரின் புக்ஸை படிக்கிறோம், ஓகே, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம். அவங்க அந்த டைரக்டர்ஸ்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, என்னென்னலாம் கிரியேட் பண்ணாங்க, என்ன மாதிரி கிமிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நாங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா. சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சினிமாவில் எப்படி சீட்டிங் எப்படி இருக்குது, இல்லை பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணோம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த ஃப்ரேம் எல்லாம், ஃப்ரேமில் ஒரு போர்ஷன் ஆர்டிஸ்ட்டு. எக்ஸாக்ட்லி. அந்த ஃப்ரேம் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ ஆர்டிஸ்ட் வந்தோடனே இப்போ ஹீரோ வந்துட்டாங்க எடுன்னுவாங்க. அப்படி எடுக்க முடியாது, அப்படி எடுக்க முடியாது. பின்னாடி இருக்க மரம் கூட வந்து ஒரு கலை. விஜயகாந்த் சார் எப்படின்னா சார், விஜயகாந்த் சார் வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஓகே. அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார். அவர் வந்து ஹீரோ. எனக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. விஜயகாந்த் சார் ஏன் அப்படின்னு கேட்கவே மாட்டார். ஏன் எடுக்கிற, ஏன் எடுக்கலை, எதுவுமே கேள்வி கிடையாது. சார் ரெடி, சார் ரெடி சொல்ல மணி, ஓகே மணி அப்படின்னு வருவார். அப்போ டேரக்டர் கேளுப்பா அப்படின்னா, ரொம்ப கோபமாக இருந்தான்னா டேரக்டர் சொல்லுப்பா அப்படின்னாருன்னா கொஞ்சம் கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். அதுதான் அதிகபட்சமான இது, ஒரு கோபத்தை காமிக்கிறது. உங்களுடைய கோ டைரக்டர்ஸாக இருந்தவங்களும் சரி, இல்லைனா வந்து கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களாம் எப்படி சார் உங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க, எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார்? பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப தனியாக என்னோடய படங்கள் இதெல்லாம் தான் இருக்கும், அதுக்கு வந்து நான் ஒரு கோட்பாடு வச்சுருக்கேன், என்னோடய எத்திக்ஸ் இருக்குது, அந்த எத்திக்ஸ்குள்ளே தான் படம் வரும் அப்படின்றப்போ டெஃபினட்டாக எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அது முதல் படத்தில் எனக்கு பெரிய ப்ராப்ளங்க. புலன் விசாரணையில் ஒரு நாளும் ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து விஜயகாந்த் சார் பாட்டு இல்லைன்னுமா, ஒருத்தருக்கு ஹீரோயின் இல்லைன்னுமா, ஒருத்தர் செந்தில் வேறு அதில் எனக்கு போட்டாங்க. செந்தில் 40 நாள் நடிச்சிருக்காரு. ஓகே. என்னால் அவருக்கு சீனே எடுக்க முடியாது. விஜயகாந்த் சாரோட வந்து வரா மாதிரியே அவருக்கு ஒரு சீன் கூட அதில் இருக்காது. இளையராஜா போகும்போது இளையராஜா 3 சாங் போட்டு கொடுத்துட்டாரு. அப்பா சாங் இல்லாமல் அது நல்லா இருக்காதுப்பா, நீங்கள் வந்து 3 சாங் வச்சு பண்ணி கொடுத்துட்டாரு. இது மாதிரி வந்து எதுக்குல இந்த ஷாட் எதுக்கு எடுக்கிறோம், ஏன் தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணி வண்டியாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ என்னென்னா நைட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நீங்கள் காமிக்க வேணாம்னு நினச்சா அது நைட். இப்போ இந்த வீடு இது டே எஃபெக்டில் வந்து காமிச்சா வேறு மாதிரி இருக்கும், இது நைட் எஃபெக்டில் காமிச்சா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் லைட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும், நான் லைட்னா என்னோட யூனிட் லைட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எதை காமிக்கணும், அந்த வீடு எது மாதிரி வந்து இது காமிக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது உனக்கு தெரியாது, நீ ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். அப்போ இது என்னாகும், அது மாதிரி ரோட்டில் ஹீரோ நடந்து வர ஒரு ஷாட்டு, இப்போ ஒரு ஷாட் எடுத்து வந்துருப்பா, ரோட்டில் நடந்து வராரு, நான் அப்படி எடுக்க மாட்டேன். ரோடில் நடந்து வராருன்னா அதெல்லாம் செட் பண்ணி ஃபுல்லாக ரோடை வந்து வெட் பண்ண சொல்லுவோம். வெட் பண்ணி ஒரு லைட் பண்ணும்போது என்னவோ அந்த ரோடு வந்து ஷைனிங்காக ஒரு லேயர் கிடைக்கும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். அது யாரும் இது பெரிய வேலை. ஏன்னா ஹீரோ வந்தவுடனே இவங்க வந்து ஷார்ட் எடுத்துன்னு நினைப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு தான் நாங்கள் ஷார்ட் எடுப்போம். படம் முடிஞ்ச பிறகு கூட நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, படம் கூடாது, இது ஒரு இதுவாக இருக்குது, ஒரு கதை இல்லை, ஒரு சீனாக இருக்குது, துண்டு துண்டாக இருக்குது, ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லை, சாங்கு இல்லை, விஜயகாந்த் வேறு ஒரு பொண்ணு, விஜயகாந்த் பொண்ணை வேறு கொண்டுடுறாங்க, விஜயகாந்த் பொண்ணையே காப்பாற்ற முடியாது, என்ன காப்பாற்ற போகிறாரு. இது மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்து. ஆனால் படம் வந்து அந்த வெற்றி வந்து எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ தே அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஓகே அவன் சொல்லிட்டாங்க, இப்போ விடுப்பா, அவன் ஏதோ எடுக்கிறான், அது வந்து விட்டுரு, அவன் இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அப்போது அந்த புலன் விசாரணையோட வெற்றிக்கு பிறகு ஆர்டர் வந்தார். சொல்ல முடியும், இதை தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, வென்றவன் சொன்னதே வேத வாக்கு. அதனால் நாங்கள் எங்களுக்கு தெரியல, ஆனால் இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணுவீங்கிறது எங்களை இன்றைக்கி எடுக்கும்போது எங்களுக்கும் சொல்லலை, என்ன எடுக்க போகிறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல, அதனால் தப்பாக எடுத்தாதீங்க செல்லுமணி. நோ ப்ராப்ளம் சார். அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம். ஆனால் உங்களோட விஷன் வந்து கிளியராகவே இருக்கும். ஆமாம், எனக்கு தெரியும் நான் என்ன எடுக்க போகிறேன், எனக்கு தெரியும். என்னோட பலவீனம் வந்து அதை மற்றவங்களுக்கு உணர வைக்க முடியாமல் போடுது, அது என்னோட தப்பு தான். ஓகே. உங்களுக்கும் புரிஞ்சுட்டு இருந்தால் நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என் கூட நீங்கள் ஓடிட்டே வரும்போது உங்களுக்கு போர் அடிக்குது,
இல்லை வந்து நான் பண்ணுறது முட்டாள்தனமாக தெரியுது. ஏன் சார் நீங்கள் அது அது டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க? என்னால் சொல்ல முடியல அவங்களுக்கு வந்து இது தண்ணி ஊற்றினா கிளார் வரும், அது வந்து வேறு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகே. அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியும். அவங்க பார்க்குறது இல்லை. வெறும் கண்ணுக்கு வந்து அந்த இது தெரியாது. தண்ணி ஊற்றினாமல் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கும் வெறும் கண்ணுக்கு இது தெரியாது. இப்போ கேப்டன் கோன் பண்ணும்போது நான் முதலே இடத்தெல்லாம் போய் முதல்ல பண்ணுவோம். சில இடங்களில் வந்து ஒரு மாதம் முன்னாடி போய்ட்டு மோட்டர் பம்ப் வச்சு ஃபுல்லாக வெட் பண்ணுவோம். டெய்லி தண்ணி அடிச்சுட்டே இருப்போம். அந்த மரம் மேலே அப்படியே அந்த பாசி படரும். கீழே அந்த செம்மண்லேருந்து அந்த பச்சை கலர் மாறும், பாசி கிளம்பும். இதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியே ரெடி பண்ணி வைப்போம். காம்ப்ரமைஸே ஆகாமல் இதை நான் உருவாக்கி கூட செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே இருக்குல்ல சார், அது ஃபயராக இருக்குது. ஆக்சுவலி ஆப்போசிட்லேருந்து எனக்கு கேட்குறப்போ இது உண்மையாக இருந்திருக்குமான்ற அளவுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே எப்படி சார் அது? எனக்கு சில விஷயம் தெரியும் இல்லையா சார். நான் நிறைய வந்து ஃபாரின் புக்ஸை படிக்கிறோம், ஓகே, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம். அவங்க அந்த டைரக்டர்ஸ்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, என்னென்னலாம் கிரியேட் பண்ணாங்க, என்ன மாதிரி கிமிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நாங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா. சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சினிமாவில் எப்படி சீட்டிங் எப்படி இருக்குது, இல்லை பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணோம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ஃப்ரேமில் ஒரு போர்ஷன் தான் ஆர்டிஸ்ட்டு. எக்ஸாக்ட்லி, அந்த ஃப்ரேம் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும்னு நான் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ ஆர்டிஸ்ட் வந்தோடனே இப்போ ஹீரோ வந்துட்டாங்க எடுன்னுவாங்க. அப்படி எடுக்க முடியாது. பின்னாடி இருக்க மரம் கூட வந்து ஒரு கலை. அப்போ அதை உணரணும். நடிகர்கள் இல்லை தயாரிப்பாளர்கள் அப்போ எப்போ உணர்வாங்கன்னா வெற்றி வந்தவர் உணர்வாங்க. அப்போ புலன் விசாரணை வெற்றி வந்து எனக்கு இந்த சௌகரியத்தை கொடுத்து. ரெண்டாவது எனக்கு கொஸ்டின் பண்ணல, என்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்போ காட்டுக்கே தண்ணி ஊற்றுறான் வேணுமா, மலை மேலே வந்து அந்த கயிறு கட்டி ஏறணும், அதில் வந்து நம்ம இது அடிக்க சொல்கிறோம், ஆணி முன்னாடி அடிச்சு. ஆமாம், மலைக்கே ஆணி அடிக்க சொல்கிறோம் அந்த டைரக்டர்னுவான். ஓகே, மலையில் ஆணி அடிக்க முடியாதுன்னுவான். நம்ம சொல்லுஞ்சோ நாங்கள் வந்து விவசாயியா பேசிக்காக வந்து ஹைட்ராலிக் இதில் வந்து பாம்பு வைக்கும்போது கல்லை வந்து வெறும் காற்று வச்சு தான் ஏன் பாம்பு கொடுப்பாங்க. அதனால் வந்து ட்ரில்லிங் பண்ணுறது வந்து பண்ணலாம், இதெல்லாம் சொல்லணும். அதுக்கு ஒரு டிராக்டர் கொண்டு வரணும், அது ஒரு விஷயம். அதெல்லாம் அப்போ அந்த சீன் எவ்வளோ அழகாக வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போது கேப்டன் பகவானில் மன்சூரும் விஜயகாந்த் சாரும் வந்து சேர்ந்து பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டு நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஆமாம். அப்போ அது மாதிரி ரம்யா கிருஷ்ணனும் சரத்குமார் வரும்போது அந்த பேக்ரவுண்டு ஒரு பியூட்டி கொடுக்கும். அப்போ எந்த நேரத்தில் அதை ஷூட் ஒரே இடம் தான். நீங்கள் வந்து எந்த நேரத்தில் ஷூட் பண்ணால் பியூட்டியாக இருக்கும், எந்த நேரத்தில் ஷூட் பண்ணால் பயமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ வந்து இல்லை சார் இந்த ஷாட் நம்ம ஈவினிங் வச்சுக்கலாம் சார், நான் ஹீரோன்ட்ட எடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் இந்த ஷாட் இந்த மாதிரி எடுத்தால், இந்த நேரத்தில் எடுத்தால் அது இந்த டோனில் வரும் சார், இந்த டோன் இந்த ஃபீலிங்கை கொடுக்கும். டோனுக்கும் ஃபீலிங்கு என்ன சம்மந்தம், ஹீரோ தானே பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் அப்புறம் பார்த்த பிறகு அவங்க உணர்வு. இது வந்து ப்ரொடியூசர்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அன்னைக்கு தேதியில் வந்து விஜயகாந்த் சார் வச்சு ஒரு படம் எடுக்க. விஜயகாந்த் சார் எப்படின்னா சார், விஜயகாந்த் சார் வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஓகே, அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார். அவர் வந்து ஹீரோ. எனக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. விஜயகாந்த் சார் ஏன் அப்படின்னு கேட்கவே மாட்டார். ஏன் எடுக்கிற, ஏன் எடுக்கலை, எதுவுமே கேள்வி கிடையாது. சார் ரெடி சார், ரெடி சொல்ல மணி, ஓகே மணி அப்படின்னு வருவார். அப்போ டைரக்டர் கேளுப்பா அப்படின்னா, ரொம்ப கோபமாக இருந்தான்னா டைரக்டர் சொல்லுப்பா அப்படின்னாருன்னா கொஞ்சம் கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். அதுதான் அதிகபட்சமான இது, ஒரு கோபத்தை காமிக்கிறது. டைரக்டர்னு சொன்னார்னா கொஞ்சம் கோபம், சொல்ல சொன்னார்னா நார்மலாக அவரோட பேரை வச்சு கண்டுபிடிச்சு அவர் கூட போய் செட் படிப்போம். ஆனாலும் நம்ம கூட போய் உட்காந்து அடுத்த நிமிஷம் அவர் ரெடி ஆகிடுவார். அவர் என்னன்னா கூட என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவர் ஒர்க் கொடுத்துனே இருக்கணும். அவர் வந்து சும்மா உட்கார வைக்கக்கூடாது. அதனால் அது மாதிரி தான் அவர்கிட்ட. மற்றவங்களுக்கு தான் என்ன இந்த ப்ராப்ளம். ஆனாலும் வந்து மனசுக்குள்ள ரெண்டாவது படத்தில் மனசுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. முதல் படத்தில் வெளியே சொல்லுவாங்க, ரெண்டாவது படத்தில் ஏதோ எடுக்கிறான் ஓடுது எதுவும் எடுத்து. ஆனால் செல்வமணிக்கு தெரியும், அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு என்னமோ தெரியாது, குதிரை ஓடுறதே எடுத்துனே இருக்கும். இப்போ எடுக்கிறான் குதிரை ஓடினே, ரஷ் பார்க்குறாங்க இல்லையா, அது குதிரை ஓடினே இருக்குது 5000 அடிக்கணும். அப்புறம் விஜயகாந்த் சார் காரில் ட்ராவல் பண்ணினே இருக்காரு. சார் விஜயகாந்த் ஜிப்ஸியில் ட்ராவல் பண்ணினே இருக்காருப்பா. காரில் போகிறார், ஜீப்பில் போகிறார், நடக்கிறார், நடந்துகிட்டே இருக்காரு. அது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஜீப் வர்றது வந்து சாங்கில் வந்து ரம்யா கிருஷ்ணன் சாங் வரும்போது இந்த வில்லனுக்கு வருவாங்க, அதுக்கு வருவாங்க, விஜயகாந்த் சார் விஜயகாந்த் வேவு பார்க்க வருவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க சொல்லுவாங்க, இப்போ காலைல போனால் குதிரை வச்சு எடுத்துகிட்டே இருப்பான்ப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களோட இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்கிறதுக்கு பெரிய ஒரு நன்றி. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு படங்களும் இன்றைக்குமே ஒரு லைப்ரரியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக தான் நாங்கள் வேணுன்றப்பெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பிரேக்ஸ்லாம் இருக்குது,
அந்த பிரேக்ஸ்லாம் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக கொடுங்க. ஸோ தொடர்ந்து நாங்கள் உங்களோட படங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ பிரவீன். உங்களுக்கும் வசந்த் டிவி தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றி.